जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन திருவரங்கப் பெருமாள் அரையர் என்பவருடைய நோவு தீருவதற்காக கூரநாராயண ஜீயர் சுவாமிகள் அருளிச் செய்த இந்த சுதர்சன சதகம் என்பதான ஒரு தோத்திரத்திலே இந்த தோத்திரமானது 100 தொகையை கொண்டது. இந்த 100 தோத்திரங்களும் 100 விதமான பலன்களை இங்கே அளிக்கக்கூடியது என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய வழிமுறையை கொண்டேதான் நாம் இங்கே அனுபவித்து வருகிறோம். உச்சண்டே யச்சிகண்டே நிபிடயதி நபக்ரோடமர்கோடதித்யாம் அப்யஸ்ய பிரௌடதாபக்லபித விபுரபோ பிப்ரதீரப்ரபங்க்தீஹ धत्ते शुष्यश्चुधोत्सो विधुरमपनुध क्षौद्रकोशस्य साम्यं रक्षन्त्वस्त्र प्रभोस्ते रुचितसुरुचितां घृष्टयो वः என்று சமஸ்தவிதமான நன்மைகளும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே என்று கம்பநாட்டாழ்வான் சொன்ன மாதிரியாக இந்த நன்மையும் செல்வமும் யாரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது என்று கேட்டால் அனைத்துமே இந்த சுதர்சன பகவானிடமிருந்து தான் கிடைக்கிறது. இந்த சுதர்சன பகவானை அவருடைய இந்த தோத்திரத்தை நாம் அனுதினமும் அனுசந்தித்தோமேயாகில் சமஸ்தவிதமான பகைவரிடத்திலிருந்து நம்மை எல்லாம் விலக்கி என்ன கேட்டால் அது செல்வம் வந்துடுத்துன்னு சொன்னால் உடனே நமக்கு யார் வந்துடுவா? பகைவர் வந்துடுவார்கள். அந்த பகைவரிடமிருந்தெல்லாம் நம்மை விலக்கி சில சுதர்சன கிரணங்கள் சிகா பிரதேசமானதும் அந்த ஆகாசத்தையே நமக்கு ஒரு வட்ட வடிவமாக நமக்கு இங்கே காண்பித்து கொண்டிருக்கக்கூடியவர் சாக்ஷாத் சுதர்சன பகவான் தான். ஆகையினாலே அவருடைய அனுகிரகத்தை பெற்று ரத சுர்ஜித உஷ்டயா புண்ணிய சமிருத்தி, அதாவது எல்லா விதமான காரியங்களும் நமக்கு நற்காரியங்களாக அமைய வேண்டுமேயாகில் அதில் ஏதோ ஒரு விதமான புண்ணியம் நாம் செய்திருந்தால்தான் இந்த காரியங்கள் நல்ல விதமாக நாம் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அதை போலவே செய்யக்கூடிய காரியம் நல்ல விதமாகவும் அமையுமாம். அதற்கு மூல காரணம் என்னன்னு கேட்டால் அதாவது புண்ணியமான க்ஷேத்திரத்திலே நாம் விதை விதித்தோமேயாகில் அது புண்ணிய பலனை கொடுக்கும். ஒன்றுமே இல்லாமல் கரம்பு தேசத்தில் கொண்டு போய் நாம் தானியத்தை விதைத்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து எந்த ஒரு பலனும் கிடைக்காதா போலே நம்முடைய தானியங்கள் புண்ணியம் என்பதான நல்காரியங்கள் நற்பயன்கள் அனைத்தும் இங்கே நமக்கு நல்பயன்களை கொடுக்க வேண்டுமேயாகில் அதற்கு முழுமுதலாக இருந்து நமக்கு அந்த சிந்தனையை தூண்டக்கூடியவன் சாக்ஷாத் சுதர்சன பகவான். அவருடைய கிருபையினால்தான் நமக்கு நல்லவிதமான புண்ணிய பலன்கள் கிடைக்கின்றது. ஆகையினால அந்த சுதர்சன பகவானுடைய ஜுவாலையானது எந்த மாதிரியாக உங்களுக்கு சமஸ்த விதமான புண்ணிய பலன்களையும் தந்து உதவ வேண்டுமோ அதனை இவரே பெற்றுத்தருவார் என்று சொல்கிறார். உச்சண்டே யச்சிகண்டே நிபிடயதி நபக்ரோடமர்கோடதித்யாம் அப்யஸ்ய பிரௌடதாபக்லபித விபுரபோ பிப்ரதீரப்ரபங்க்தீஹ தத்தே சுஷ்யத்சுதோத்சோ விதுரமபனுத க்ஷௌத்ரகோஷஸ்ய சாம்யம் அக்ஷந்த்வஸ்த்ர பிரபோஸ்தே ருச்சிதசுர்ஜிதாம் உஷ்டயோ கிருஷ்டயோ வஹா. இங்கே தேன் அடை என்பதான ஒரு உபமானத்தை சொல்லி அந்த தேன்பூச்சியானது எப்படி அடையிலே வந்து சேர்ந்து நல்ல விதமாக தேன்களை கொண்டு சேர்க்குமோ அதைப்போல் இந்த சுதர்சன பகவான் நம்முடைய புண்ணிய பலன்களை உத்தேசித்து நல்ல விதமான புண்ணிய பலன்களையும் புண்ணிய காரியங்களையும் நமக்கே பெற்றுத்தந்து அதன் மூலமாக நற்பயன்களை உலகத்தோர் பெரும்படி செய்வார்கள்னு சொல்கிறார். அதனால்தான் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்னான். இந்த மழையானது எப்படி ஒருத்தரை உத்தேசித்து வந்து பெய்யும் பொழுது அந்த பிரபஞ்சமே எப்படி சுபிக்ஷமாக இருக்கிறதோ அந்த மாதிரியான புண்ணிய பலன்களை செய்யக்கூடிய ஒரு மகான் இருந்தானே ஆகில் அவன் மூலமாக அந்த தேசமே நன்மை பெறும். அந்த ஒரு மகானை ஏற்படுத்தக்கூடியவர் சாக்ஷாத் சுதர்சன பகவான்.
அவருடைய திருவுருளை பெற்று நாம் நற்காரியங்கள் பல செய்து புண்ணியங்களை பெறுவோமாக என்று சொல்லி இந்த தோத்திரத்தை முடிக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.